நான் ஓட்டுன போட்ட பாத்தியா இல்லையா? பார்த்தேன். சூப்பரா இருந்தது. இங்க இருந்து பார்க்கவே அவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருந்தது. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாங்க அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து லேண்ட் பண்ணோம்ல, அந்த டைம்ல நீ நல்லா கிட்ட வரல, இல்லன்னா அந்த காத்துல பறந்துருப்பேன். சரி, அது விடுங்க. நான் இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டு மடக்க போறேன். ஒரு பெரிய கப்பல்னா ஒரு பாயிண்ட் வந்து நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். டைட்டானிக் படத்துல வந்து அந்த இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், அது அங்கதான் நாம இப்ப நின்னுட்டு இருக்கோம். நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு பயங்கரமான வீர தீர செயல்கள்லாம் செஞ்சீங்க, இருந்தாலும் இந்த ரொமான்டிக் பாயிண்ட், அதாவது இந்த 4 பீக்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் கூட அப்படி நின்று பாரு டைட்டானிக்ல, அந்த பாயிண்ட்ஸ்க்கு வந்து பாருங்க, எவ்வளவு பெரிய கப்பலா இருந்தாலும் இப்படி ஒரு ரொமான்டிக் பாயிண்ட் இருக்கு. அங்க உள்ள ஜவான்ஸா இருந்தாலும் இங்க வந்து இப்படி ரொமான்டிக் பாயிண்ட் இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்வியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, எல்லாரும் ஒன்ன மாதிரியே இருப்பாங்கன்னு நினைக்காத. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்க உயிரை விட நம்ம நாடுதான் முக்கியம்னு சொல்லிட்டு அதுக்காக போராடுறதுக்காக இங்க இருக்காங்க. சோ அவங்களுக்கு எந்த பாயிண்ட் வந்தாலும் நாடுதான் முக்கியம், வேலைதான் முக்கியம். புரியுதா? அதனால நானே லவ் வேணான்னு இருக்கேன். சும்மா வந்துட்டு டைட்டானிக் அது இதுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு வா போலாம். நிறைய டெக்னிக்கலான இடங்கள்லாம் பார்த்தோம். இப்ப நாம இருக்கிறது வந்து இந்த ஷிப்போட கிச்சன்ல இருக்கும். இது வந்து சோல்ஜர்ஸ் எல்லாரும் இங்கதான் குக் பண்ணாங்க. ஆமா. நீங்க எதுக்கு இத பார்க்கணும்னு ஆர்வமா வந்தீங்க? எனக்கு புரியல. இல்ல, அதாவது இவங்களாம் நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சரி, இவங்க சாப்பிடுறாங்க, எப்படி இங்க சமைக்கிறாங்க, என்ன கைண்ட் ஆஃப் ஃபுட் சாப்பிடுறாங்க. சரி, நம்மளால முடிஞ்சது, அதாவது என்னால முடிஞ்சது ஏதாவது சமைச்சு கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். பட் ஒரு பொண்ணு நீ நல்லா சமைப்பேன்னு நினைக்கிறேன். சோ நீங்க ஏதாவது சமைச்சு இவங்களுக்காக கொடுக்க முடியுமா? அதனாலதான் சும்மா கேட்டேன். நானே என்னால முடிஞ்சது ஒரு ஆம்லெட் போடுறேன். நம்ம ஒரு ஆம்லெட் போட்டா 100 ஆம்லெட் போட்ட மாதிரி. சொல்லி கொடுங்க. ஒரு தட்டு இப்படி, அதுக்கப்புறம் இப்படி ஒரு தட்டு, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கான்பிடென்டா பண்ணணும். ஒரு தட்டு இதுக்குதான் தேவையில்லாததான் பண்ணக்கூடாதுன்னு. நம்ம அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா தனுஷ் சாரை பற்றி போட போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 அந்த